வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பம்ப் ரூம். ஃபயர் பம்பை ரூம்பை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், நம்ம சேனலில் இருக்குது. யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள், லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா அந்த வீடியோஸில் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ரிலேட்டட் ஆன்சரை இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் எப்படி ஃபயர் பம்ப் ரூமில் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பைப்லைன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேங்க் ஃபயர் டேங்க் 2 டேங்க் இருக்கும். எதுக்காக பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு டேங்க் க்ளீன் பண்ணும்போது இன்னொரு டேங்க்லேருந்து தண்ணியை எடுத்துக்கலாம். அதனால் 2 கேட் வால்வ் இருக்குது ஒவ்வொரு டேங்குக்கும். இதுக்குள்ளே இந்த டேங்க் க்ளீன் பண்ணும்போது இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டேங்க் மூலமாக சப்ளை போயிட்டுருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு ஜாக்கி பம்ப், ஒரு ஹைரன் பம்பு, டீசல் பம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே 2 ஜாக்கி பம்ப், 2 இது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாக்கி பம்ப், இந்த மெயின் பம்ப் அல்லது எலக்ட்ரிக்கல் ரூம், இது ஹைரன் லைனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2ம் அடுத்த 2 பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லருக்கு ஒரு ஜாக்கி பம்ப், ஒரு மெயின் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டீசல் இன்ஜின் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மெயின் டேங்க்லேருந்து வர்ற எல்லா லைன்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா ஒரு வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக வால்வ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஏதாச்சும் நம்ம பம்பில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பம்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பம்புக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா பம்புக்கும் அடுத்ததுமே ஒரு என்ஆர்வி இருக்கும். என்ஆர்வி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்காக எல்லா பம்புக்கும் அடுத்தது என்ஆர்வி இருக்கும். வால்வ்ஸும் கேட் வால்வும் இருக்கும். கேட் வால்வ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் கேட் வால்வ்ஸு. இப்போ ஜாக்கி பம்பு, மெயின் பம்ப், இதுதான் மெயின் ரீசன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லா பம்பையுமே ஒரே லைனில் கொடுத்துட்டு அதில் ஹைட்ரண்ட்டுக்கும் ஒரு லைனில் ஸ்ப்ரிங்க்லருக்கும் தனியாக எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஜாக்கி பம்பு பார்த்திங்கன்னா இது ஹைரண்டோட ஜாக்கி பம்ப் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் 7.5 பாரில் இந்த ஜாக்கி பம்ப் ரன் ஆச்சுன்னா, ஹைரண்டோட ஜாக்கி பம்ப் ரன் ஆகுதுன்னா, ஸ்ப்ரிங்க்லரோட ஜாக்கி பம்ப் ஒரு 6.5 பார் வரும்போது ரன் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஹைரண்டோட மெயின் பம்ப் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 5 பார் வந்தால் அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்ப்ரிங்க்லரோட மெயின் பம்ப் பார்த்திங்கன்னா ஒரு 4 பார் வந்தால் ரன் ஆகிற மாதிரியும், டீசல் இன்ஜின் ஒரு 3 பார் வந்தால் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்போ ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது எப்படி ஆன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணும். ப்ரெஷர் குறையும் போதும் கூடும் போதும் பம்பை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் கமாண்ட் இங்கேருந்து தான் போகுது. இப்போ ட்ரெயின் லைன் இருக்குது. சப்போஸ் நம்ம மேனுவலாக பம்பு ஒர்க்காக தான் செக் பண்ணுறதுக்கு ட்ரெயின் லைனை ஓப்பன் பண்ணால் ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது பம்பு 1 by 1 ஆன் ஆகும். இது மூலமாக நம்ம பம்பு ஒர்க் ஆகிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பேனலில் பார்த்திங்கன்னா பிரேக்கர் இருக்கும். அடுத்தது செலக்டர் சுவிட்ச், மேனுவலாக ஆட்டோவில் ஒர்க் ஆகுமான்ட்டு. அடுத்தது இண்டிகேட்டர், மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் இருக்கும். அடுத்தது ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது கண்ட்ரோல் இங்கே தான் வரும். ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு பம்பு ஒர்க் ஆகுது. வேலன் பிரதர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏன் ஆட்டோமேட்டிக்காக பம்பு ஆஃப் ஆக மாட்டேங்குன்னு. இப்போ ஜாக்கி பம்பு ப்ரெஷர் வேரியேஷன் கொஞ்சம் தான் இருக்கும், அதனால் சீக்கிரம் ஆன் ஆஃப் ஆகிரும். இப்போ எலக்ட்ரிக்கல் பம்பு ஆன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். இப்போ உடனே பம்பு ஆஃப் ஆகிடுச்சுன்னா ட்ராப் ஆகணுன்னா உடனே அகெயின் ஸ்டார்ட் ஆகும். அதை கண்டினியூஸாக ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதனால தான் எலக்ட்ரிக்கல் பம்பு ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 10 to 15 மினிட்ஸ் டிபெண்டாக நம்ம செட்டிங்ஸு மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. இதே டீசல் பம்பு அப்படிங்கும்போது எப்போ ரியல் ஃபயர் நடக்கும் அப்போ யாருமே அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியாது, என்னென்னா நடக்கலாம். அது திருப்பி ஆஃப் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஆன் ஆகுமான்னு தெரியாது, கண்ட்ரோல் இருக்காது. அதனால தான் டீசல் பம்பு ஆன் ஆகாது, வேறு எந்த ரீசனும் கிடையாது. பம்போட ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டோட ஹைட்டை 2.31 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் கிடச்சிரும். அது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் நார்மலாக பிஎஸ்ஐயில் தான் இது வரும். நம்ம பாரில் சொல்லும்போது ஒரு பார் 13.5 PSI. இவ்வளோ தான். ஒரு பம்பு ஹெட்டை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரெஷர் இருக்கும். நம்மளுக்கு சப்போஸ்
ப்ரெஷர் வந்து ஹையாக வேணும்னா ஹெட்டு அதிகமாக உள்ள பம்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜாக்கி பம்ப் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆன் ஆனால் ஏதாவது பிரச்சனையா? கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஏர் ரிலீஸ் ஆகும்போது ஏர் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு பம்ப் ஆன் ஆகலாம். யாராச்சும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாவும் ஆன் ஆகலாம். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆன் ஆகிறது தவறு இல்லை. ஆனால் கண்டினியூஸாக அடிக்கடி ஆனாய் ஆஃப் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எங்கேயாச்சும் லீக் இருக்கும். அந்த லீக் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும். பம்பில் வந்து சவுண்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து நம்மளுக்கு பைப்லைன் உள்ள ஏர் இருக்குதோ அப்போ வந்து சவுண்டு வரும். பைப்லைன் உள்ள ஏர் இருந்துச்சுன்னா நம்மளோட மோட்டரும் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு பம்பை ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது. டீசல் வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் மட்டும்தான் டீசலில் ஓடும். மீதி எல்லாமே எலக்ட்ரிக்கலில் ஓடும். எப்போ ரியல் ஃபயர் நடக்கும்போது பில்டிங்கில் பவர் சப்ளை கட் ஆகுதோ அப்போ வந்து டீசல் இன்ஜின் ஆகும். மற்றபடி வந்து எலக்ட்ரிக்கலோட சப்ளையில் தான் வந்து ஜாக்கியும் மெயின் பம்பும் ரன் ஆகும். என்ஆர்வி பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்னபிள் வால்வ், ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து வாட்டர் போயிட்டுருக்கும். இது வந்து இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா பம்புக்கு அடுத்தது என்ஆர்வி வச்சுருக்குறாங்க. இப்போ என்ஆர்வி ஒர்க் ஆகலைன்னா தண்ணி வந்து ரிவர்ஸ் ஆகிரும். ரிவர்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா லைனில் உள்ள ப்ரெஷர் ட்ராப் ஆகி பம்பு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். பம்பு வந்து கண்டினியூஸாக ஏதாச்சும் ஓடிக்கிட்டு இருந்தால் என்ஆர்வி ஃபெயிலியர் ஆனால் கூட பம்பு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டுருக்கும். இதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. டெலிவரி லைனில் பார்த்தீங்கன்னா ஏஆர்வி யூஸ் பண்ணுவாங்க. ஏர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதேமாதிரி நம்ம பம்ப்ஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணுங்கள். கேட் வால்வ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் டுவைஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால வால்வோட கண்டிஷனும் வந்து ரஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். வைப்ரேஷன் பம்பு கீழே எல்லாமே வைப்ரேஷன் பேட் எல்லாம் இருக்குதா, ஸ்ப்ரிங் சப்போர்ட் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஏதோ வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அதையும் வந்து இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து எக்யூப்மெண்ட்டோட லைஃப்பை வந்து அதிகரித்து கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பழைய வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.